ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? இந்த கதையை கேளுங்க. ஒரு வீட்டில் அம்மாவும் பையனும் நைட் நேரத்தில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க வீட்டில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. உடனே அம்மா, தம்பி அந்த மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வந்து ஏற்றிறிய சாமி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பையன், சரிம்மா நான் போய் மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. மெழுகுவர்த்தி எங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த அம்மா, அங்கே பாரு சாமி, எங்கள் மேலே ரேக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வந்தான். அந்த மெழுகுவர்த்தியை வச்சுட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினான். ஏற்றும் போது அந்த மெழுகுவர்த்தி நெருப்பு தீ பிடிக்காமல் அமைஞ்சு போச்சு. உடனே அந்த பையன் மறுபடியும் இன்னொரு ஸ்டிக் எடுத்து பற்ற வச்சான். அதுவும் எரிஞ்சது, மறுபடியும் அமைஞ்சிருச்சு. அதே மாதிரியே நிறைய டைம் அந்த பையன் வந்து மெழுகுவர்த்தி ஏற்ற ட்ரை பண்ணிட்டே இருந்தான். ஆனால் அந்த நெருப்பு வந்து அமைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லாக மழைக்காலம், அந்த காற்று அடிச்சிட்டு இருந்ததா, அதனால் அது வந்து அந்த காற்றுல அமைஞ்சு போச்சு. உடனே அந்த பையன், என்னம்மா இது, நான் எத்தனை டைம் ஏற்றினாலும் அது அமைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். பார்த்து பற்ற வைசாமி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நான் மறுபடியும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தீக்குச்சி எடுத்து அந்த பையன் பற்ற வைக்கிறான். அப்பயும் அந்த மெழுகுவர்த்தி பற்றவே மாட்டேங்குது. பற்றுது, ஆனால் மறுபடியும் காற்றை வந்து அது அணைஞ்சு போயிடுது. அதுக்குள்ளே அந்த தீக்குச்சியில் இருக்க நெருப்பு முடிஞ்சு போயிடுது. அதே மாதிரியே போயிட்டு இருந்தது. திடீர்னு மேட்ச் பாக்ஸ் எடுத்து பார்த்தா அதில் மேட்ச் பாக்ஸு காலி ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும்தான் கையில் இருந்தது. அந்த ஸ்டிக்கை எடுத்து பற்ற வச்சான். இது ஒன்று தான் இருக்குது, இதுலையாச்சும் பற்ற வச்சிருவியா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்குறாங்க. நான் பற்ற வச்சு காமிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு பார்த்து பொறுமையாக கையெல்லாம் வச்சு அணைச்சி பற்ற வைக்கிறான். பற்ற வைக்கும் போது அந்த மெழுகுவர்த்தி பற்றிருச்சு. அவங்க பையன் என்ன சொல்கிறான், அம்மா பார்த்தியா நான் மெழுகுவர்த்தி பற்ற வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. திடீர்னு அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சு போயிடுது. உடனே அந்த பையன் ரொம்ப சோகமாயிட்டான். அம்மா எல்லா தீக்குச்சியும் முடிஞ்சிருச்சுமா, நீ தீப்பெட்டியே இல்லைம்மா, என்னம்மா பண்ணுறது, நம்ம இருட்டிலே தான் இருக்க வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ கடைசி தீக்குச்சியை பற்ற வைக்கும் போது உனக்கு இருந்த கவனம் முதல் தீக்குச்சியிலேயே இருந்துருச்சுன்னா தீப்பெட்டியும் காலியாக இருக்காது, மெழுகுவர்த்தி அமைஞ்சிருக்காது, நம்ம இப்படி இருட்டில் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதே மாதிரி தான் தம்பி வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல் வாய்ப்பில் நம்ம அதிகமாக முயற்சி போட மாட்டோம். இன்னொரு வாய்ப்பு இருக்கே அதில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டு கடைசி வாய்ப்பை நம்ம முழு முயற்சியை இறக்கினாலோ அது என்ன பண்ணோம், பயனளிக்காது, நம்ம தோற்றுருவோம். அதே நம்ம முதல் வாய்ப்புலேயே அந்த முயற்சியை போட்டால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வெற்றி கிடைக்கும். அதனால் நமக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் நம்மளோட முழு முயற்சியையும் போடணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டீஸ்.